வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் டோட்டலாக நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய ஒட்டுமொத்த மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராமிங் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்பப்போ நாங்கள் எக்ஸாமை நடத்துவோம், இந்த ஆனுவல் பிளானர் வந்து மாற்றுதலுக்கு உட்பட்டது. நாங்கள் தோராயமாக தாங்க இந்த ஆனுவல் பிளானரை வெளியிடுறோம், எப்போ வேணாலும் மாற்றிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லியே தாங்க டிஎன்பிஎஸ்சி இந்த ஆனுவல் பிளானரை நமக்கு வெளியிடுறாங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மன அதிருப்தி, ஸோ மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ச்சியான செய்திகள் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன சார் அந்த ஒரு அதிர்ச்சியான செய்திகள் ஆனுவல் பிளானரில் உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய சர்வீஸ். ஸோ இந்த குரூப் 4 உடைய ஆனுவல் பிளானர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. 40 லட்சம் பேர் இந்த ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிடுவாங்க எதிர்பார்த்த மக்கள் வந்து ஸோ டோட்டலாக வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். குரூப் 4 உடைய அறிவிப்பு ஏன்னா 2023க்குள்ளாரே வெளியிடணும். ஸோ ஆனால் அதை கொண்டு போயிட்டு 2024 ஜனவரியில் வெளியிட்டிருக்காங்க. தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2024 தேர்வு 2024 ஜூன் மாதத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே இப்படி தாங்க இந்த குரூப் 4 வந்து வேக்கன்சிஸ் எங்கே இருக்குது, இல்லை வேக்கன்சிஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஸோ எவ்வளோ ஒட்டுமொத்த வேக்கன்சிஸ், ஏன்னா அரசு அலுவலகங்களில் கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1,00,000க்கும் மேற்பட்ட குரூப் 4 வேக்கன்சிஸே இருக்குது. ஆனால் இதை பற்றி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுவரை வெளியிடலை. ஸோ ஜனவரி மாதம் குரூப் 4 உடைய அனௌன்ஸ்மெண்ட்டு, ஜூன் மாதம் தேர்வு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1294. இது வந்து மே மாதம் நாங்கள் எக்ஸாம் அறிவிப்போம், ஆகஸ்ட் மாதம் தான் எக்ஸாமை வைப்போம். வேறு எதுவுமே பெருசாக இல்லைங்க. 1264 ஃபாரஸ்ட் கார்டோடைய இது கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்ச் மாதம் நாங்கள் எக்ஸாம் இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், ஜூன் மாதம் எக்ஸாம் வைப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது தாங்க இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய பிளானரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டு கவர்மெண்ட் ஜாப் போயிட மாட்டேன் அப்படின்னு நிறைய தரப்பு மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக படிக்கிறவங்களை கூட இந்த பிளானரை பார்த்து படிக்கிற எண்ணமே போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு குமுறிட்டுருக்காங்க மக்கள். ஏன்னா அடுத்தடுத்து நான் அடுத்த வருஷம் ஜூன், ஏன்னா இப்போ வந்து குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக படிச்சிருக்கவங்க. ஏன்னா இப்போ டிசம்பரில் அறிவித்து எப்படியும் மே, ஏப்ரல், மார்ச், ஏப்ரலில் குரூப் 4 உடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக ஜூன் மாதம் கொண்டு போய் விட்டாங்க. இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது. ஸோ ஒரு 6 to 7 மாதம் வந்து குரூப் 4க்கு டைம் இவ்வளோ லென்த்தியாக போயிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதை எப்போ முடிப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கலாம். பிளானரில் எப்போ வேணாலும் சேஞ்சஸ் இருக்குது, ஆனால் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2 உடைய வேக்கன்சிஸும் ரொம்ப லீஸ்டான கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது. புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். மக்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை இணைந்திருங்கள். அடுத்த வேளையோடு இன்னொரு செய்தியோடைய உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.